இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ நெருக்கடியில கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. இந்த காரியம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது? இது நடக்க முடியாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று நாம் ஆச்சரியப்படுகிற நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தரோட ஒரு மனிதன் ஜெபத்தில் இசைந்து வாழ்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் நம்ம கூட நடக்கிற காரியங்கள் ஒரு வித்தியாசம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இருக்காரா, என்னுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வாரா என்று அநேக கேள்வியோட நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். நான் இந்த பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இந்த கடன் பிரச்சனையில நான் சிக்கி இருக்கேன், எனக்கு இந்த தேவை மத்தியில நான் கடந்து கடந்து போய் கொண்டு இருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்ய முடியும், ஆண்டவர் என் கூட இருக்காரா என்று பல கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் காணப்படலாம். ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னா கூட என் வாழ்க்கை மாறல என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ உன் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பம் தெய்வ சமூகத்தில் கடந்து போகிறது. அதற்கு பதில் தருவேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்கள் வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர், நானே உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று இயேசப்பா நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார். வேதத்தின் மூலமாக அநேக ஆறுதலான வசனத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவர் நம்முடைய ஒரு அசைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரோடு இசைந்து வாழும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உன் பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ஞானத்தினாலும் உங்களோட படிப்புனாலும் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய வல்லமையினால, ஆண்டவருடைய ஜெபத்தினால தான் நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஜெபத்துல மேற்கொள்ளும் போது நமக்கு பயம் நம்மை விட்டு விலகும், நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகும், நமக்கு ஒரு சமாதானம் நம்ம உள்ளத்துல வந்துவிடும், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் கடந்து வந்துவிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம் தேவனை விட்டு விலகி இருந்தால் நமக்குள்ளாக தைரியம் இருக்காது. ஒரு பயம், ஏதோ ஒரு துக்கம் நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரோட இசைந்து வாழ வேண்டும். வாழ்க்கை இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும் போது, வேதம் அதிகமாக நீங்கள் வாசிக்கும் போது, அதிகமாக ஆண்டவரை நீங்க தேடும் போது, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுவார். உண்மையாவே நம்முடைய பலத்தால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்முடைய நம்முடைய ஞானத்தால நம்ம பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டோடைய வசனத்தால் மாத்திரம்தான் நீங்க எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஜெபம் ஜெபம் எல்லா காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்யலாம். ஜெபம் மட்டும் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. ஏன்னா சத்துருக்கு தெரியும், நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க பிரச்சனைகள், உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும் என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்க தேவ
சமூகத்தில் இருந்து அதிகமாக ஆண்டவரை தேடும்படி, ஆண்டவரே எனக்கு ஜெப ஆவிய தாங்கப்பா, இன்னும் ஜெபிக்கக்கூடிய பலனை கட்டளையிடுங்க ஆண்டவரே என்று நீங்க கேட்கும்போது, ஆண்டவர் வழிவாசலை திறந்து கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உண்மையாவே நீங்க எந்த இடத்துல யார் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும், என்ன நடந்தாலும், நீங்க ஜெபிக்காம, நீங்க முழங்கால் படியிடாம, நீங்க ஆண்டவரை தேடாம, நாம நன்மைகளை பார்க்க முடியாது, அதிசயங்களை பார்க்க முடியாது. இன்றைக்கு சோர்வோட, வேதனையோட இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன் உன் மதில்கள் எப்பொழுது என் முன் இருக்கிறது. உங்களுடைய விண்ணப்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்தில் மாத்திரம்தான் அந்த அற்புதத்தையும் விண்ணப்பத்துக்கு பதிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்னையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த நாள்ல இருந்து இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை முன்வைத்து ஜெபத்துல நீங்க நில்லுங்க. நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாள்ல உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. அற்புதமான காரியங்கள் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில செய்து முடிங்க ஆண்டவரே. இசப்பா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைய கட்டளிடுங்க. பண பிரச்சனையில சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வருமானங்கள் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே இசப்பா, நீட் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. காலேஜ் ஆண்டவரே சேருகிற பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜை கொடுங்க. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தூக்கம் வராதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கத்தை கட்டளடுங்க ராஜா. ஆண்டவரே, குடும்ப பிரச்சனையினால பிரிந்து வாழுகிற பிள்ளைகளை இணைக்கப்படுவதாக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இதை கேட்கிற என்னென்ன ஆண்டவரே விண்ணப்பத்தோட இதை கேட்கிறாங்களோ ராஜா, அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல ராஜா, அற்புதத்தின் தேவன் நீர் அல்லவா, அதிசயத்தின் தேவன் நீர் அல்லவா. இந்த நாளிலே உங்க பிள்ளைகளோட அனைத்து தேவைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசையை நீ அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.